வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் லேஅவுட்டில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கேட்கெட்ஸ்லேயே முக்கியமான ஒரு கேட்கெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஆட் அ கேட்கெட் அப்படின்னு கொடுத்தா சில பேசிக்கான கேட்கெட்ஸ் டிஃபால்ட்டாக இங்கே ஷோ ஆகுன்னு. ஸோ அதில் பாப்புலர் போஸ்ட், பேஜஸ், இந்த மாதிரி இமேஜ், ஸ்லைட்ஸோ இதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததாக HTML ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அல்லது HTML கோடிங் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை இதில் ஆட் பண்ண முடியும். சேம் இதுவும் ஒரு கேட்கெட் தான், ஆனால் நம்ம இதில் கோடிங் மூலமாக ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு இமேஜ் ஸ்லைட்ஸோவை எப்படி ஸ்கிரிப்ட் கோடிங் மூலமாக, அதாவது கோடிங் வந்து நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஸோ அதை நம்ம பேஜில் எப்படி வரலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்லது நீங்கள் ஸ்லைட்ஸோ அல்லது ஸ்லைட்ஸோ ஃபார் பிளாகர் அல்லது ஸ்லைட் இமேஜஸ் ஃபார் பிளாகர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக சில பேஜஸ் வரும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு லிங்க்கில் நீங்கள் போனீங்கனாலே அது சம்மந்தமாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு லைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இது ஒரு ப்ரிவியூ தான். ஸோ அடுத்ததாக நம்ம தேடுற சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதாவது ஸோ நான் இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த ஸ்லைட்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எதுவும் பிக்சர் வந்து ஆட் ஆகலை. கீழே இந்த யூஸ் திஸ் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு அந்த பிக்சரோட சைஸ், அதனோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இதெல்லாமே நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேடல. ஒரு சில சைட்ஸில் வந்து அதில் ஏதாவது அக்கௌண்ட் நம்ம சைன் அப் பண்ணால் தான் அது டெமோ அல்லது ப்ரிவியூ காட்டுவாங்க. ஒரு சிலது வந்து ஃப்ரீயாகவே காட்டுவாங்க. ஸோ இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணதில் இன்னொரு சைட் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு டிஃபால்ட்டாக ஷோ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த நிவோ ஸ்லைடர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் கான்செப்ட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதனோட டெமோ பார்ப்போம். இங்கே டெமோன்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் சைட்டில் வரும். ஸோ இதில் இருக்கிற பிக்சருக்கு பதிலாக நம்ம வேறு பிக்சரை ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் எப்படி ஆட் பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பிக்சரை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து அந்த கோடிங் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளாகர் டேஷ்போர்டில் போய்ட்டு லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஆட் அ கேட்கெட் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா செலக்ட் HTML ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்குள்ளே காப்பி தி கோட் பிலோ அண்ட் பேஸ்ட் ஆன் இட். அதாவது கீழே இருக்கிற கோடிங்கை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதில் பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே இந்த கோடிங்கை காப்பி பண்ணிடுறேன். அடுத்ததாக நம்மளுடைய லேஅவுட்டில் போய்ட்டு ஆட் அ கேட்கெட், ஸோ இதில் போய்ட்டு HTML ஜாவாஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை கொடுக்குறேன். இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன்.
இப்போ சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அந்த ஸ்லைட்ஸும் இங்கே சைடில் வந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம மேலேயும் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ரைட் சைட்லேருந்து மேலே வந்திருக்கு, அதாவது நம்ம போஸ்ட்டுக்கு மேலே வர மாதிரி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் இருக்க சப் பேஜஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நான் அந்த கான்டெக்ட் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கான்டெக்ட், அதாவது நம்ம போடக்கூடிய போஸ்ட் கீழே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த ஸ்லைட்ஸும் இருக்கும், தெரியுது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லைட்ஸோ ஆட் பண்ணி காட்டினேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் கனெக்டிவிட்டி ஆகட்டும், அல்லது வேறு நம்ம கூகுள் ப்ளஸ் இல்லை இன்னும் சில சோஷியல் மீடியாஸ் ஐக்கன்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கோடிங் மூலமாக ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாகருக்கு தேவையான கேட்கெட்ஸோட கோடிங் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சர்ச் பண்ணிவிட்டு அதனோட கோடிங்ஸ் எடுத்து இதில் வேஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது எப்படி தேடலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்ததாக இதே கோடிங்கில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டார்க்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ப்ளூ கலர். ஸோ இதெல்லாமே அந்த பிக்சரோட சோர்ஸ், அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ். ஸோ இந்த ப்ளூ கலரில் வர இந்த எஸ்ஆர்சின்னு போட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பிக்சரோட யூஆரில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிக்சர் இந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சருக்கு பதிலாக லோட் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.